ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை ரோட்டு கடை பொட்டலன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. பட் இது என்னுடைய ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான முறையில் நான் செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவு மதியம் மிஞ்சின சோறை எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி இல்லாமல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கீரை, 2 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை கப்பு கடலை மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடு வந்தாலும் அது சின்ன சின்ன உருண்டைகளாக போடுங்க. ஏன்னா கிட்ஸுக்கு செய்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக இருந்தால் அவங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கையாட்டி உருண்டைகளை போடும் போது கையெல்லாம் ஒட்டும். அதனால் ஒரு பவுலில் தண்ணி வச்சு கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்தமாரி செய்யுங்க. கையில் ஒட்டாமல் வரும். ஈவனாக செவந்து வரத்துக்காக இதை நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். இதை ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதை கெச்சப்பில் நினச்சி கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா சும்மாவே சாப்பிட்லாம். நல்லா காரமாக கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டாமல் நல்லா இருந்துச்சு. ஏன்னா சோறு போட்டு நம்ம செஞ்சதுனால எண்ணெய் இழுக்குமோன்ட்டு கொஞ்சம் பயந்தேன். ஆனால் எண்ணெயே இழுக்கலை. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.